கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மகிழ்ச்சியூட்டுகின்ற அருமையான நன்னாளிலே நாம் அனைவருமே ஒன்றாக இணைந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக பிறந்த மாபெரும் இயேசுவினுடைய பிறப்பு பெருவிழாவினை மகிழ்ச்சியோடும் கோலாகலத்தோடும் நாம் ஒருவருமே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இவருடைய பிறப்பானது இந்த உலகத்தில் இருக்கின்ற மாந்தர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி கொடுத்தது. ஆனாலும் கூட அவருடைய பிறப்பானது ஏழை எளிய மக்களாக இருக்கின்ற இடையர்களுக்குத்தான் முதலில் அறிவிக்கப்பட்டது. இடையர்கள் ஒவ்வொருவருமே அந்த கடவுளுடைய வார்த்தைகளை தங்களுடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கடவுள் மீது முழு நம்பிக்கை உள்ள மனிதர்களாக இருந்தார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக பிறந்த இயேசுனுடைய பிறப்பானது என்று மகிழ்ச்சி கொடுக்கிறதா இல்லையா என்பது பலருக்கும் பலவிதமான கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது. பலரும் பல விதங்களிலே இவற்றை விமர்சிக்கக்கூடியவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இயேசு மனிதனா அல்லது கடவுளா என்ற ஒரு எண்ணமானது பல நேரங்களிலே எல்லோருடைய உள்ளங்களிலும் எழுகின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆனாலும் கூட ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு தன்னுடைய வாழ்வை ஒரு உதாரணமாக வைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார். ஏறக்குறைய 30 ஆண்டுகள் அவர் வாழ்ந்து 3 ஆண்டுகள் பணி செய்து 33வது வயதிலே அவர் இறந்து விடுகின்றார். இந்த 30 ஆண்டுகளிலுமே அவர் செல்லுகின்ற இடங்களெல்லாம் நன்மையான காரியங்களை மட்டுமே செய்து வந்தார் என்பது தான் விவிலியம் கூறுகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. இயேசுனுடைய பிறப்பானது யார் யாரெல்லாம் அடிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து வந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் மீட்பை கொடுத்தது, விடுதலை கொடுத்தது. யார் யாரெல்லாம் உடல் ஊனமுற்றவர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த உடல் ஊனத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. பார்வையற்றிருந்தவர்களுக்கெல்லாம் பார்வை கிடைத்தது. உடலாலும் உள்ளத்தாலும் பாதிக்கப்பட்டிருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல உடல் உள்ள சுகத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவர் தன்னுடைய முழுவதுமாக செல்லுகிற இடங்களெல்லாம் மக்களுடைய தேவை என்ன என்பதை உணர்ந்து செயல்பட்டிருக்கின்றார். இன்று இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே பெரும் பெரும் தலைவர்களெல்லாம் பார்த்தால் அவர்களை மற்றவர்கள் தேடி வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உடையவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லது யார் மெஜாரிட்டி மைனாரிட்டி என்று பார்த்து செயல்படுகின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பெரும்பான்மை சிறுபான்மை தான் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் பெரிய பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இயேசு வாழ்ந்த காலத்திலே பெரும்பான்மையினர் சிறுபான்மை என்ற ஒரு வேறுபாடுகள் இருந்ததா இல்லையா என்பதை விட யார் யாரெல்லாம் தேவையில் இருந்தார்களோ அவர்களை தேடி சென்றார். அவர்கள் நம்மை தேடி வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நோக்கத்தோடு அவர் செயல்படவில்லை. மாறாக இவரே ஏழைகள் வாழுகின்ற இல்லங்களை தேடி அவருடைய குடியிருப்பு மத்தியிலே அவர்களோடு ஒருவராக இருந்து செயல்பட்டார். மக்கள் அவரை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் பசியாய் இருந்த பொழுது அவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய அளவிற்கு யார் யாரிடத்தெல்லாம் என்னதெல்லாம் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் பகிர வைத்து எல்லோருக்குமே உணவு கொடுக்கக்கூடியவராக விட்டிருக்கின்றார். ஏனெனில் எல்லா மனிதர்களுமே ஒரே மாதிரியான உணர்வுடையவர்கள் என்பதை இயேசு ஆண்டவர் தன்னுடைய வாழ்வழியாக பிறப்பின் வழியாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஒவ்வொருவருமே எண்ணமும் ஏக்கமும் கடவுளுக்கு உகந்ததாக இருந்ததை தவிர எந்த விதத்திலும் மனிதனுடைய சார்பாக அவருடைய பிறப்பானதில்லை. எல்லா விதங்களிலுமே அவருடைய பிறப்பு பிறருக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விதத்தில் இருந்ததை தவிர எந்த விதத்திலும் அவருடைய வாழ்வு பிறருக்கு ஒரு துன்மாதிரியான வாழ்வாக இல்லை. எல்லா நேரங்களிலும் எல்லா சிந்தனைகளிலும் அவர் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் பலவிதமான ஊமையில் வாயிலாக படிக்காத பாமர மக்களுக்கெல்லாம் கதைகள் வழியாக ஊமையில் வாயிலாக அவர்களுக்கு கடவுளை பற்றி ஒரு சிந்தனையை கொடுத்து புரிய வைத்திருக்கின்றார், தெரிய வைத்திருக்கின்றார். அதன் மூலமாக ஒவ்வொருவருமே அவர் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனாலும் கூட
அவர் எந்த விதமான ஒரு மதத்தையோ ஜாதியையோ அவர் வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லாதவராக இருக்கின்றார். இன்று யார் யாரெல்லாம் உறவோடு வாழுகின்றார்களோ, அன்பு செய்து வாழுகின்றார்களோ, அவர் மத்தியில் தான் இறைவன் இயேசு பிரசன்னமாக இருக்கின்றார். ஜாதி சண்டைகளினால் அல்லது ஏற்றத்தாழ்வுகளினால் எங்கெல்லாம் மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அங்கெல்லாம் இயேசுனுடைய பிறப்பானது அவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இல்லை, மாறாக அவருடைய வாழ்விலே ஒவ்வொருவருமே மகிழ்ச்சி இழந்தவர்களாக காணப்பட்டு விடுவார்கள். எனவே கிறிஸ்தவத்துக்குள் இருந்தாலும் கூட ஜாதி மத பேதமின்றி யார் யாரெல்லாம் தங்களையே முழுவதுமாக அன்னை மரியாளை போன்று தாழ்த்தி கொண்டு செயல்படுகின்றார்களோ, இயேசு கொண்டு வருகின்ற அந்த அன்பு, அமைதி, சமாதான, மகிழ்ச்சி தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, பிறருக்கு போதித்து கொண்டிருக்கின்றார்களோ, அவர்கள் மட்டும்தான் உண்மையான அர்த்தமுள்ள கிறிஸ்து பிறப்பு விழாவினை மகிழ்வோடு கொண்டாட முடியும். மற்றவர்களுக்கெல்லாம் அந்த கிறிஸ்து பிறப்பு விழாவானது வெற்றி சடங்காக மாறிவிடுமே தவிர அவைகளெல்லாம் ஒரு நாளும் அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு கிறிஸ்து பிறப்பு விழாவாக அமையாது. மகிழ்ச்சியான, உன்னதமான, எல்லாருடைய வாழ்விலுமே மகிழ்ச்சியூட்டுகின்ற ஒரு செய்தியாக இயேசுனுடைய பிறப்பானது இருக்க வேண்டும் என்றால் எல்லோருமே ஒவ்வொரு நாளும் நிறைவுடைய மனிதர்களாக, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்ற மனிதர்களாக, ஒவ்வொருவருமே அன்னை கன்னிமரியாளை போன்று தங்களுடைய வாழ்வில் பிறநல வாழ்விற்காக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்ற பொழுது மட்டும்தான் வாழ்வு அர்த்தமுள்ள ஒரு வாழ்வாக, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்வாக, ஏற்ற மிகுந்த ஒரு வாழ்வாக, எதையுமே எதிர்பார்க்காத ஒரு வாழ்வாக, பிறருக்கு தங்களையே வாரி வழங்குகின்ற ஒரு வாழ்வாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கின்ற ஒரு நிலையான, நிம்மதியான, மகிழ்ச்சி தருகின்ற ஒரு வாழ்வாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் எந்த அளவிற்கு நம்மை நாம் முழுவதுமாக தாழ்த்தி ஆணவம், அகங்காரம், போட்டி, பொறாமை இவற்றை விழுந்து வாழுகிறோமோ அவர்களுக்குத்தான் கிறிஸ்து பிறப்பு விழா மகிழ்ச்சி தருகின்ற ஒன்றாக அமையும். நாம் கொண்டாடுகின்ற கிறிஸ்து பிறப்பு விழாவானது ஏதோ புதிய ஆடைகளிலோ புதிய ஆபரணங்களிலோ அல்ல, மாறாக நம்முடைய உள்ளங்களில் தான் இருக்கிறது. எங்கெல்லாம் தூய்மையான உள்ளமுடையவர்களாக யார் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவருடைய உள்ளங்களிலே ஆண்டவர் இயேசு அர்த்தமுள்ள ஒரு வாழ்வை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பானது அவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கின்றது. அவர்கள் அழுக்கான ஆடை அணிந்திருக்கின்றார் என்பதை விட, கந்தலான ஆடை அணிந்துள்ளார்களா என்பதை விட, எந்த அளவிற்கு தூய்மையான இதயமுடைய மனிதர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள், எந்த அளவிற்கு நன்றியுள்ள மனிதர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள், எந்த அளவிற்கு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள், ஜாதி பேதமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, எல்லா மனிதர்களையும் பிற உயிர்கள் போல அன்பு செய்து எல்லோருக்குமே வேண்டிய தேவைகளை நிறைவு செய்கின்றார்களோ, தேவையில் இருக்கின்றவர்களை தேடி சென்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகின்றார்களோ, அங்கெல்லாம் இயேசுனுடைய பிரசன்னமானது இருக்கிறது. எங்கெல்லாம் மகிழ்ச்சி ஏற்படுகிறதோ, எங்கெல்லாம் அமைதி இருக்கிறதோ, அங்கெல்லாம் இயேசுனுடைய பிறப்பானது அர்த்தம் கொடுக்கக்கூடிய விதத்தில் ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒருவருமே உள்ளூர உணர்ந்து சிந்திக்கின்ற பொழுதும் அவற்றை செயல்படுத்திற்கு இட்டு செல்கின்ற பொழுது மட்டும்தான் ஆண்டுடைய பிறப்பானது நமக்கெல்லாம் அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, இந்த புதிய ஆண்டிலே யார் யாரெல்லாம் இயேசுனுடைய மதிப்பீடுகளுக்கு எதிராக நாம் செயல்பட்டு இருக்கிறோமோ அவற்றிலிருந்து நாம் ஒருவருமே விடுவிக்கப்பட்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக பிறந்த இயேசுனுடைய பிறப்பு மகிழ்ச்சி கொண்டு வந்தது. அந்த மகிழ்ச்சியானது தொடர்ந்து நமக்கு பிறக்க இருக்கின்ற இந்த புதிய 2024 ஆண்டிலும் நம்மளுடைய வாழ்விலும் வெளிப்பட வேண்டும். நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் கடவுளுடைய சிந்தனை, எண்ணம், சொல், செயல்வற்றை தாங்கிறவர்களாக நாம் வாழ்வோம். அதன் வழியாக இயேசுனுடைய பிறப்புக்கு அர்த்தம் கொடுக்கக்கூடியவர்களாக மாறுவோம். இந்த புதிய ஆண்டு உங்களுக்கும் எங்களுக்கும் இயேசு பிரான் வழியாக நிறைந்த அருளையும் ஆசீர்வாதத்தையும் வழங்குவதாக. ஆமேன். அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. பிறப்பு என்றாலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி, பிறப்பு என்றாலே ஒரு சந்தோஷம், பிறப்பு என்றாலே ஒரு பெரிய அகம் மகிழ்வு. அப்படிப்பட்ட பிறப்பு திருநாளை இன்று நாம் கொண்டாடுகிறோம். கிறிஸ்துமஸ் என்ற இந்த நன்னாளிலே இந்த பிறப்பு என்பது, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பது ஒரு உலகத்தின் முக்கியமான பிறப்பு. உலக வரலாற்றிலே ஒரு முக்கியமான பிறப்பு என்பது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மனித சமுதாயத்தின் அடையாளம், மனிதத்தின் பிறப்பிடம். இந்த மனித நேயத்தை காப்பதற்கும் இந்த மனித நேயத்தை வளர்ப்பதற்கும் இயேசு கிறிஸ்து
மனிதராக இந்த பூமியிலே குழந்தையாய் அவதரித்த தினம் இன்று. சாதாரண மாட்டுத் தொழுவத்திலே அரசனாய் பிறந்தவர் சாதாரண மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார். அதே ஒரு பெரும் அடையாளம் என்னவென்று சொன்னால், மனிதனாய் பிறந்த உங்களுக்கு எல்லோருக்கும் இதோ மாட்டுத் தொழுவத்திலே பிறந்திருக்கிறேன். நாம் அனைவரும் மனிதராக ஒன்றாக அன்பாக இருக்க வேண்டும். அன்பு என்பதே இந்த குறிக்கோள் என்பதை நிலைநாட்டும் விதமாகத்தான் அவர் மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார். இந்த இடத்திலே என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவருடைய அந்த பணிக்கான அவருடைய அந்த வாழ்க்கையும் நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், அனைவரையும் அரவணைத்து சென்றவர் தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து. அங்கு அவர் ஏழை பணக்காரன் என்று வித்தியாசம் பார்க்கவில்லை. ஒடுக்கப்பட்டோரையும் வாழ்விழந்தோரையும் அவர் அரவணைத்து சென்றார். அவருடைய சீடராக அவர் வைத்திருந்தார். அங்கே சமூகத்திலே ஏற்றத்தாழ்வுகளை களைந்தார். அப்படிப்பட்ட ஒரு ராஜாவின் பிறப்பு தினம்தான் இன்று. ஆகவே இந்த தினத்திலே மனிதராய் பிறந்த நாம் அனைவரும் இந்த மனிதத்தை காத்து, மனித நேயத்தை வளர்த்து, ஒருவருக்கொருவர் இணக்கமாகவும் இன்பமாகவும் ஒற்றுமையாகவும், நம்மை எந்த சக்தியும் இந்த ஒற்றுமையை குலைத்து விடாமல் பிற மத சகோதர சகோதரிகளுடன் இந்த திருநாளை நாம் அன்போடு பகிர்வோடு சந்தோஷத்தோடு கொண்டாடி அகமகிழ்வோம் என்று கூறி, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் திருநாளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சி புன்னகையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை அனுசரிக்கக்கூடிய நாம், கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்றால் கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிறார், அவருடைய பிறப்பு பெருவிழாவினுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாய் இந்த பிறப்பு பெருவிழாவை நாம் அனுசரிக்க வேண்டும் என்பதை உங்களிடத்தில் என்னுடைய இறை செய்தியாக பகிர விரும்புகிறேன். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்றால் இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள், எத்தனையோ கடவுள்கள், எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அத்தனை தெய்வத்தையும் தேடி பக்தர்களான கோடான கோடி பக்தர்கள் அந்த தெய்வத்தை தேடி சென்று தங்களுடைய விண்ணப்பங்களை எடுத்து சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் இந்த உலகத்தை மனிதர்களை தேடி பிறந்து மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்து நம் குறைகளை தீர்த்து நமக்கு மீட்பு கொடுப்பதற்காக வந்திருக்கக்கூடிய தெய்வமாய் நாம் பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், கிறிஸ்து பிறப்பு என்று என்னவென்று நாம் சிந்திக்கும் பொழுது அன்பின் மறு உருவமாக இந்த உலகத்திற்கு வந்ததை பார்க்கிறோம். அன்பை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அன்பை பிறருக்கு எடுத்து சொல்லும் பொழுது அங்கு கிறிஸ்து பிறக்கிறார். ஒவ்வொரு வருடமும் நம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை சிறப்பிக்கிறோம். ஆனால் அந்த கிறிஸ்து பிறப்பினுடைய உண்மையான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள மறந்து விடுகிறோம், மறுத்து விடுகிறோம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்றால் கிறிஸ்து அன்பானவர். கிறிஸ்து தனக்கு இருக்கக்கூடிய அன்பின் காரணமாகத்தான் அவரே கீழே இறங்கி வந்து நம்மளுடைய குறைகளை தீர்ப்பதை பார்க்கிறோம். எனவே நாமும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சக மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை பாராமல் அவரிடத்தில் இருக்கக்கூடிய நிறைகளை பார்ப்பவர்களாய், கிறிஸ்துவை போல அன்பு செய்யக்கூடியவர்களாய், அவரை போல நாமும் அன்பின் மறு உருவமாய் மாறும் பொழுது அங்கு கிறிஸ்து பிறக்கிறார். அப்பொழுதுதான் அந்த கிறிஸ்து பிறப்பு முழுமை அடைகிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நம் சமூக அவல நிலைகளை, சூழ்நிலைகளை பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் இயற்கை சீற்றங்கள், இயற்கையினுடைய பேரிடர்கள், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மனிதர்களிடத்தில் அன்பு குறைகிறது. சக மனிதர்கள், நம் வாழக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சக உறவினர்களுடைய அன்பு அங்கு குறையும் பொழுதுதான் இயற்கை பேரிடரை நாம் பார்க்கிறோம். இந்த இயற்கை பேரிடர் எல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும் என்றால் கிறிஸ்துவை போல நாமும் அன்பின் பிறப்பிடமாக மாறும் பொழுது நாமும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை அர்த்தமுள்ள வகையிலே சிறப்பிக்கிறோம் என்று நாம் மாறுதட்டி சொல்ல முடியும். எனவே பிரியமானவர்களே, கிறிஸ்துவை போல அன்பின் மறு உருவமாக, இறை அன்பில் வேரூன்றி பிறர் அன்பில் செழித்தோங்கி அவர் அன்பினுடைய ஆற்றலிலே இந்த அவனியிலே பவனி வந்து அவரை போல அன்பு பணியாற்ற, அவரில் அன்பு பணியாற்ற முயற்சி செய்வோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு கிறிஸ்து பிறப்பு பெருவிழா புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நன்றி.